ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜுபிலாக்ஸ். இன்றைக்கி நான் ஒரு செலிப்ரிட்டியை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவரை பற்றி ரீசன்ட் இன்டர்வியூஸ் அண்ட் ஒரு பாட்காஸ்ட் வந்துட்டு கேட்டேன். ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த செலிப்ரிட்டி அன்றைக்கி இப்படி இருந்து வந்தவர் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா இன்றைக்கி நாம் காலேஜ் முடித்தோன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தவறான முடிவுகள் நிறைய எடுக்கிறோம். இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணி அதில் லாஸ் ஆகிட்ட உடனே சூசைடல் தாட்ஸ்லாம் வருதுன்னு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு ஏற்படுது. பட் இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டிக்கு ஏற்பட்டுச்சு. அவரும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சார் அப்படிங்கிறத கேட்குறப்ப அவர் இந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கி அவரோட லெவல் வேறு லெவலில் இருக்குது. அவரோட க்ரோத் அதை பார்த்து அந்த பாட்காஸ்ட் கேட்டப்போ அவரோட அந்த இன்டர்வியூஸ் பார்த்தப்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யார் அந்த செலிப்ரிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த செலிப்ரிட்டி வேறு யாரும் இல்லை, ஏஆர் ரஹ்மான். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 8 வயசு இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு உடம்புல பிரச்சனை. ஸோ அதனால் அவரால் முடியாமல் போகுது. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துட்டு ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ஸோ 9th படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை மொத்தம் ஏஆர் ரஹ்மான் மேலே விழுது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் அவருக்கு வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வாழ்க்கையில் ஏற்படுது. ஸோ ஸ்கூல் படிப்பையும் கண்டினியூ பண்ணணும். வீட்டில் அவர் ஒருத்தர் தான் ஆம்பளை, 3 பொம்பளைங்க இருக்காங்க. ஸோ வந்துட்டு வீட்டையும் பார்த்துக்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த டைமில் அவங்க அப்பா ஒரு மியூசிஷியன். ஸோ அவரோட அந்த மியூசிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்து அதன் மூலம் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த டைமில் அவங்க அம்மா வந்துட்டு அவர் ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு சின்ன வயசுல அவங்க அப்பாவோட சேர்ந்து நிறைய கேஜெட்ஸை வந்து வாசிக்க கற்றுக்கிட்டதுனால ஸோ அவருக்கு கொஞ்சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்க தெரியும். ஸோ நீ வந்துட்டு மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட போய் ஒர்க் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நைட்டு அந்த டைமில் பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக போய் மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாரு ஏஆர் ரஹ்மான். திருப்பி காலையில் அந்த ஸ்கூல் கேட் வாசல் அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை ரெடியாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. யூனிஃபார்ம் மாட்டிட்டு அவர் கிளாஸ்க்கு போவார். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏஆர் ரஹ்மானுக்கு ஸ்டடீஸில் ரொம்பவுமே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த டைமில் ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலாம் புரியுது, பட் வந்துட்டு உங்கள் பையனை வந்துட்டு ஸ்டடீஸில் அவர் வந்து ஆப்சன்ஸ் அதிகமாகுது, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஸோ வந்துட்டு ஒரு ஹார்ஷான ஒரு வார்த்தையும் கூட சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது சொல்லலை, நான் ஹார்ஷான வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க ஏஆர் ரஹ்மானை பார்த்து. ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு ஸ்டடீஸை விட்டுட்டு மியூசிக் சைடு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவரோட ப்ளஸ் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இதை நம்ம இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்மளோட பெஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி அவர் போயிட்டு வரணும். உடனே அவருக்கு லைஃப் மாறிடுச்சு அப்படின்னா கிடையாது. அவர் வந்துட்டு மியூசிஷியன் கிட்டக்க அசிஸ்டண்ட்டாக, கீபோர்ட் பிளேயராக இப்படிலாம் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கார். ஸோ சின்னதாக க்ரோத் ஆகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கும் இந்த ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸில் குழப்பங்கள் நிறையா இருந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் சொல்கிறார் வந்துட்டு நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு என்னோட இந்த ஜேர்னி வந்துட்டு பேஷனை ஃபாலோ பண்ணி போன ஜேர்னி வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை அப்படின்னா நான் ஒரு டிரைவராவது என்னோட லைஃப் ஸ்டைலை வந்துட்டு பாதுகாத்துக்கணும், ஒரு டிரைவிங்காவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பி வச்சுக்கிட்டு தான் அவர் வந்துட்டு அந்த மூவ் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி அவர் வந்துட்டு மியூசிக்ஸை கற்றுக்கிட்டாரு. எல்லாம் ஓகே, கற்றுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி புது மியூசிக்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டக்க இருக்க கோல்ஸ் ஜுவல்ஸ் கொஞ்சம் போனால் எல்லாத்தையும் வச்சு மலேசியாவில் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்துட்டு வர வைக்கிறாரு. பட் பார்த்தோன்னா சில பேர் அவங்க அப்பாவுக்கு எப்படி பிரச்சனை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஏஆர் ரஹ்மானோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அந்த கஸ்டம்ஸில் முடக்கி வச்சுட்டாங்க. ஸோ 2 வருஷம் போராட்டம், செகண்ட் தேர்ட் லைஃப் 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மியூசிக் இதெல்லாம் வந்துச்சு. இந்த 2 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் காசு எல்லாம் அதில் போயிடுச்சு. ஸோ பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த டைமில் தான் சூசைடல் தாட்ஸ்லாம் வருது. யாருக்கு? ஆஸ்கார் நாயகனுக்கே சூசைடல் தாட்ஸ்லாம் வருது. அப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ தடவை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்போம். ஸோ நம்மளாம் வந்துட்டு நம்பிக்கை இழக்காமல் ஸோ அவர் மாதிரியும் நம்மளும் ட்ரை பண்ணணும். பேஷனில் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளுக்கும் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாகும், சக்ஸஸோட கேட் ஓப்பன் ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு ஆட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த ஆட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ரோஜா படத்துடைய வாய்ப்பு வருது. ஸோ ரோஜா படத்துடைய வாய்ப்பு செம்மையாக யூஸ் பண்ணிக்கிறார் ஏஆர் ரஹ்மான். அப்போவும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவரோட இண்டிவிஜுவல் குரலில் பாடுறதுக்கு இன்னமும் தயக்கம். தன்னோட வாய்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா? நம்ம மணி சாரோட ஸ்டுடியோவில் இருக்கப்போ டார்க் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குரலை பாடி காட்டுறேன், இந்த பையனுடைய குரல் எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மணி சார். நான் தான் பண்ணேன், நல்லா இருந்துச்சாருனாலும் அந்தளவுக்கு தாழ்வு மனப்பான்மை அவருக்கே ஏர்லி ஸ்டேஜில் இருந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு படம் ஹிட்டு, இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிட்டார். ஸோ அடுத்த படம் ஹிந்தியிலேருந்து ராம்
ராம் கோபால் வர்மாவோட அந்த டைரக்டரோட இதில் வந்து 2 படம் ஏஆர் ரஹ்மானுக்கு 2 படத்தையும் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கேயே ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சஞ்சய் தட் படத்துக்கு போட்டாகணும்னு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சஞ்சய் தட்டுடைய படத்துக்கு அவரும் இங்கிட்டு வந்துட்டு இவர் ஆமீர் கானோட படத்துக்கு ஏஆர் ரஹ்மானும் மியூசிக் போடுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த படம் பாதிலே சில பிரச்சனைகளால் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி மறுபடியும் ஒரு ஹிட்டு இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஏஆர் ரஹ்மானுடைய இந்த சாங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அவரோட பேர் கேட்டாகுது. அது தாண்டி அவர் அப்படியே ஒவ்வொரு படமாக பண்ணி மேலே வர சக்ஸஸ் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் 33 இயர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் ஆஸ்கார் ஏஆர் ரஹ்மானுக்கு வருது. அந்த ஆஸ்காருக்கு வாங்குகிற அந்த டைமில் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக இதுவரையும் கடந்து வந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு ஏஆர் ரஹ்மான். அதுக்கப்புறம் ஆஸ்கார் கிடைக்குது. அதெல்லாம் வாங்கிட்டாரு. சரி, ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக் டைரக்டர் ஒரு கீழ் மட்டத்துலேருந்து மேலே வந்துட்டார். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி இதை பற்றி அதாவது என்னால் சாதிக்க முடியல அப்படிங்கிறவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு ஒரு அழகான பதில் சொல்கிறாரு. ரூரல் ஏரியா பக்கம்லாம் இன்னுமே இந்த தாட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. தான் மேல் இது, தான் கீழ் இது, என்னை அமுக்குறாங்க, என்னை தடுக்கிறாங்க, என்னை வந்துட்டு முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, என் பேஷன் என்னை ஃபாலோ பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தூக்கி போடியா, நீ உனக்குன்னு என்ன பண்ணியிருக்க, உன் இன்ட்ரெஸ்ட்டில் நீ என்ன பண்ண, டேக் அ டைம். ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் உனக்கு பிடிச்சிருக்கா, அதில் நீ வந்துட்டு 20 வருஷம் உனக்கு பிடிச்சிருக்கா, அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதில் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணு. ரிசல்ட் வரும்போது வரட்டும், பட் நீ என்ன பண்ணுற அதை வந்துட்டு பண்ணு. ஒன்ஸ் நீ சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன்னா யாராவது எதாவது பண்ண போகிறானா, இல்லை அவனை பாரு இவனை பாரு அந்த இவன் எதாவது சொல்ல போகிற கிடையாது. சக்ஸஸை நீ அடைஞ்சிட்டேன்னா என்னோட கொண்டாட போகிறான். ஸோ உனக்கான அந்த பாதையை நீ தேடி உன்னோட பேஷனை ஃபைன் பண்ணி நீ அதை ஒர்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டு. ஸோ சக்ஸஸ் தன்னால் தேடி வரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவர் சொன்னது வந்துட்டு, வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கான பாதையை தேர்ந்தெடுக்கிற, உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடியும், உன் திறமையை வளர்த்துக்க, வெற்றி தன்னால் உன்னை தேடி வரும். பாரியானந்தா சொன்ன மாதிரி அதை தான் ஏஆர் ரஹ்மான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ணி அதில் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து ஹார்ட் ஒர்க்கை போடுங்க ஃபோக்கஸோட. ஸோ உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். இது ஏஆர் ரஹ்மான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த அவரோட பாட்காஸ்ட்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த பாட்காஸ்ட் வழியாக ஸோ எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் வந்துட்டு ஹார்டான அந்த டைம்ஸ் எல்லாரோட லைஃப்லேயும் வரும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலே ஸ்டே ஆகிடாமல் நாம் வந்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த இன்ட்ரெஸ்ட்டை இப்போ எனக்கு யூடியூப் பண்ண பிடிச்சிருக்குன்னா ஓகே பண்ணணும், அவ்வளோதான். யார் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இல்லை அவன் ஏதாவது சொல்லிடுவானா, எல்லோரும் கேள்வி பண்ணிடுவாங்க, இதெல்லாம் எல்லா தாட்ஸும் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நாம் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எப்படி வேணாலும் வரட்டும். தோனி சொன்ன மாதிரி ப்ராசஸை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணால் ரிசல்ட் தன்னால் கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு அந்த பாசிட்டிவிட்டியோடு நம்ம லைஃப்பை அப்ரோச் பண்ணோம்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி நாமளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.